ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 22 ஜூலை 2026 அன்று வெளியான முக்கிய நிறுவனங்களில் முதல் காலாண்டு நிதி முடிவுகள் மற்றும் நாளை 23 ஜூலை 2026 கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் பற்றிய இந்த தகவல்களை பார்ப்போம். அதுபோல பங்குச்சந்தை இந்த வீழ்ச்சி அடைந்ததற்கான முக்கிய காரணங்களை இந்த வீடியோல பார்ப்போம். அதே போல நம்ம பொருளாதாரம் எக்கனாமிக் சைக்கிள் ஆனது சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்ப்போம். வீக் குவார்டர் ஒன் ரிசல்ட் கொடுத்த பங்குகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா HPCL நிறுவனம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் கம்பெனியானது வருமானம் கடந்த ஆண்டுல 1,10,825 கோடியில இருந்து அதிகரித்து 1,40,584 கோடியாக உயர்ந்து உள்ளது. வருமானம் உயர்ந்திருந்தாலும் நிகர நஷ்டம் நெட் லாஸ் ஆனது கச்சா எண்ணெய் விலை அதிகரித்ததால் உற்பத்தி செலவுகள் காஸ்ட் உயர்ந்து 12,265 கோடி பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளது. வருவாய் இருந்தாலும் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்துள்ளது. கடந்த காலாண்டில் 665 கோடி லாபத்தில் இருந்தது. தற்போது 12,265 கோடி பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளது. சந்தையில நாளைக்கு இதன் தாக்கம் HPCL நிறுவனம் மட்டுமல்லாது BBCL, IOCL மற்றும் பிற எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவன பங்குகளில் நாளை செல்லிங் பிரஷர் இருக்க வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் JSW எனர்ஜி கடந்த ஆண்டுல 5,143 கோடியில இருந்து சற்று உயர்ந்து 5,270 கோடியாக உள்ளது இன்கம். HPCLும் சரி JSW சரி ரெண்டுமே இன்கம் உயர்ந்திருக்கு. ஆனா மார்ஜின் எல்லாமே நட்டமாயிருக்கு. ஓகே, JSW எனர்ஜி நெட் ப்ராஃபிட் கடந்த ஆண்டின் இதே காலாண்டுல 836 கோடியாக இருந்த லாபம் இந்த காலாண்டில் 533 கோடியாக குறைந்து உள்ளது. நிறுவனம் செலுத்த வேண்டிய வரி செலவுகள் டாக்ஸ் எக்ஸ்பென்ஷன்ஸ் உயர்ந்ததே லாப சரிவுக்கு முதன்மை காரணமாக பார்க்கப்படுகிறது. JSW எனர்ஜி ஸ்டாக்ஸ் இதுவுமே நாளைக்கு கவனிச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்ட்ராங் குவார்டர் ஒன் ரிசல்ட் கொடுத்த நேர்மறையான பங்குகளை பார்ப்போம். IIFL பினான்ஸ் நிறுவனம் இன்கம் கடந்த ஆண்டில் 2,953 கோடியில் இருந்து 3,919 கோடியாக அபார வளர்ச்சி கண்டுள்ளது. இன்கம் மார்ஜின் லாப வரம்பு 13% இருந்து 25% உயர்ந்து உள்ளது. நெட் ப்ராஃபிட் நிகர லாபம் 274 கோடியில இருந்து 713 கோடியாக உயர்ந்து உள்ளது. சுமார் 250% உயர்வு பிரமாண்டமான வளர்ச்சியை கண்டுள்ளது IIFL பினான்ஸ். வாக கடன்களின் அளவு NPA குறைந்து இருப்பதால் நாளை இந்த பங்கின் விலையானது உயர வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் கிமாத்திரி HFCL கிமாத்திரி ஃபியூச்சரிஸ் கம்யூனிகேஷன் லிமிடெட் இவர்களும் நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. வருமானம் கடந்த ஆண்டுல 871 கோடியில இருந்து 1,900 கோடியாக கிட்டத்தட்ட இரட்டிப்பு வருமானம் வந்துள்ளது. நெட் ப்ராஃபிட் கடந்த ஆண்டுல 29 கோடி நஷ்டத்தில் இருந்த நிறுவனம் தற்போது 246 கோடி லாபம் ஈற்றி வரலாற்று சாதனை படைத்து உள்ளது. டெக்னிக்கலாகவும் இந்த ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட்ல இருக்கு. அப்புறம் புதிய வர்த்தக ஆர்டர் கிடைச்ச பங்குகளை பார்ப்போம். அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் பாதுகாப்புத்துறை சேர்ந்த இந்த நிறுவனத்திற்கு இந்திய கடற்படையில இருந்து நீருக்கடியில் சுய ஆட்சி கண்காணிப்பு சாதனங்கள், அதாவது ஆட்டோனோமஸ் அண்டர் வாட்டர் சர்வலன்ஸ் புரோட்டோடைப் ஆர்டர் தயாரிப்பதற்கான புதிய ஆர்டர் கிடைத்து உள்ளது அப்போலோ மைக்ரோ சிஸ்டத்துக்கு. பங்குச்சந்தை உச்சத்தில் இருந்து சற்று சரிந்து தள்ளுபடி விலையில் கிடைப்பதாலும், அதாவது ரொம்ப சரியல, ஒரு 5% 6% சரிஞ்சிருக்கு. புதிய ஆர்டர் வந்திருப்பதாலும் நாளை இதன் பங்குகள் மீது முதலீட்டாளர்கள் கவனம் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம். அது மட்டும் இல்லாம இப்பதான் இன்னொரு கம்பெனியும்
பிரீமியர் எக்ஸ்போரன்ஸ் கம்பெனியும் இவங்க வந்து ஒரு 2800 கோடி கிட்ட வந்து வாங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதையும் நான் வச்சுக்கணும். முதலீட்டாளர்கள் நம்ம வந்து நாளைக்கு வர்த்தக நேரத்துல HPCL, BPCL, IOCL மற்றும் JSW எனர்ஜி பங்குகளில் பலவீனமான நிதி முடிவுகளால் அவற்றில் சரிவு ஏற்படலாம். இருந்தாலும் ஒரு சில நேரத்துல நிறுவனங்களுடைய முடிவு வந்து நெகட்டிவா வரும். ஆனா மார்க்கெட்ல பாசிட்டிவா மேல போக ஆரம்பிச்சோம். அதனால நம்ம சொல்றதை வச்சுக்கிட்டு இது பண்ணாதீங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 1 hour 50 minutes வெயிட் பண்ணி பார்த்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ணிட்டு அதை பார்த்துட்டு அதை பிரேக் பண்ணிச்சு இது பண்ணுங்க. அதே நேரத்துல சப்போர்ட்ல உடனே போய் வாங்காம சப்போர்ட்ல கொஞ்சம் நேரம் கன்சால்டேஷன் ஆகியோ இல்ல அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு நீங்க பண்ணுறது நல்லது. IIFL பைனான்ஸ், HFCL மற்றும் அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் பங்குகள் நல்ல நிதி முடிவுகள் மற்றும் புதிய ஆர்டர்கள் காரணமாக நேர்மறையான நகர்வை காட்ட வாய்ப்பு உள்ளது. ஆனா இதுவுமே வாய்ப்பு தான். சப்போஸ் இந்த ரிசல்ட் வந்து சந்தை ஏற்கனவே உள்வாங்கி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் மேல போகும் அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஓகேங்களா? ஓகே. இன்று நிப்டி ஆனது 24,000 இந்த ரவுண்டு நம் சப்போர்ட்டர் இழந்து க்ளோஸ் கொடுத்ததுக்கு சரிவுக்கான 3 காரணங்கள் எடுத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் விலை உயர்வு, ட்ரம்பின் வர்த்தக வரி அச்சுறுத்துதல் மற்றும் அமெரிக்கா ஈரான் பதற்றம் ஆகிய இந்த 3 காரணமே சந்தை சரிவுக்கு பின்னணியில் உள்ள முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இண்டெக்ஸ் மற்றும் தனிப்பட்ட பங்குகள் இரண்டுமே ஒரே நேரத்துல சரிவை சந்தித்ததற்கு இங்கு முக்கியமான காரணங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கச்சா எண்ணெய் விலை வந்து கிட்டத்தட்ட காலையில $94 கிட்ட போயிடுச்சுங்க. அது மிகப்பெரிய இறக்கத்துக்கான வழிவகுத்துச்சு. காரணம் இந்தியாவில் பெரும்பகுதி எண்ணெய் இறக்குமதி செய்வதால் இந்திய பொருளாதாரம் மற்றும் நிறுவன லாபத்திற்கு நேரடி அச்சுறுத்தல் தோன்றியுள்ளது. இந்தியா பொருளாதார சைக்கிளே மாறினாலும் மாறிவிடும். பார்ப்போம். இந்த லெவலுக்கு 110 ரூபாய்க்கு மேல போகக்கூடாது. 100 ரூபாய் அதிகம் தான். 110 ரூபாய்க்கு மேலாம் போயிடுச்சுன்னா மார்க்கெட்டு மிகப்பெரிய கரெக்ஷன் வரும். அப்புறம் ட்ரம்பின் புதிய வரி அச்சுறுத்தல். ஆகஸ்ட் 24 வரையிலான 10% வரிக்கு மேல் இந்தியா உட்பட 60 நாடுகள் மீது கூடுதல் 12.5% மொத்தம் 22.5% வரை விதிக்கப்படலாம் என்ற தகவல் வந்துள்ளன. இதனால் ஏற்றுமதி சார்ந்த துறைகளில் அச்சம் அதிகரித்து அதுவுமே டவுன் ஆச்சு. அப்புறம் அமெரிக்கா ஈரான் போர் தீவிரம். அமெரிக்கா ராணுவம் தொடர்ந்து 11 இரவுகள் தாக்குதல் நடத்தியதாக அறிவிப்பு செஞ்சது. ஈரானும் பதிலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. முக்கியமாக ஹோர்முஸ் சந்தி முடக்கப்பட்டதால் கச்சா எண்ணெய் விநியோகமும் சர்வதேச வர்த்தகமும் பாதிக்கப்பட்டது. இதனால சந்தையில எல்லா செக்டாருமே வீழ்ச்சியை சந்தித்தன. எந்தெந்த துறைகள் பாதிக்கப்பட்டன? FMG மட்டும் பாசிட்டிவா இருந்துச்சு. ஆட்டோ அண்ட் மெட்டல்ஸ் வந்து லேசான சரிவு தனமற்ற இருந்துச்சு. நம்ம காலையில தான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். குரூட் ஆயில் விலை ஏறும் போது மெட்டலும் ஆட்டோலும் ஒரு சில ஸ்டாக்ஸும் மேல போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? பார்ப்போம். நம்ம எக்கனாமிக் சைக்கிள் மாறுமா இல்லை மிட் ரெக்கவரி பேர்ல இருக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். அது கொஞ்ச நாள் கழித்து தான் முடிவு பண்ண முடியும். பேங்கிங், IT எல்லாமே கடுமையான சரிவு. அதாவது மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப்புமே 1% 1.5% சரிவு. பார்மா, ரியாலிட்டி, இன்ஃப்ராவும் சரிவில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட எல்லா செக்டாருமே சரிவு தான். FMG, ஆட்டோ, மெட்டல் மட்டும் மைல்டு பூலிஷாக இருந்தன. நிப்டியுடைய நாளைக்குடைய சப்போர்ட் லெவல் தற்போதைய நிலை புள்ளிகள் 24,000 கீழ் முடிந்துள்ளதா? சப்போர்ட் லெவல் முதல் சப்போர்ட் 23,900, இரண்டாவது சப்போர்ட் 50 DMAல 23,834, மேல ரெசிஸ்டன்ஸ் 24,166, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,262. பேங்க் நிப்டி 57,122 புள்ளி க்ளோஸ் கொடுத்திருக்கு.
சப்போர்ட் லெவல் 57,970. செகண்ட் சப்போர்ட் வந்து 200 டே இஎம்ஐ கிட்ட இருக்கு. 56,815. ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் ரெசிஸ்டன்ஸ் 57,824, ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் 58,228. இதுக்கு இடைப்பட்ட இதுல இருக்கிற போது நீங்க ட்ரேடு பண்றது உங்களுடைய புத்திசாலித்தனம். ஒண்ணு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட பிரேக் பண்ணுச்சுன்னா அந்த நேரத்துல செனாரியோ பார்த்துட்டு நீங்க ட்ரேடு பண்ணுங்க. இல்லை சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு சப்போர்ட்டு கிட்ட பார்த்துக்கிட்டு ட்ரேடு பண்ணுங்க. இடப்பட்ட நேரத்தை கையை கட்டி வேடிக்கை பார்க்கறது உங்களுக்கும் உங்க கேபிட்டலுக்கும் நல்லது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் சர்வதேச பதற்றங்கள் செல்லிங் பிரஷர் அதிகரித்துள்ளது. எக்ஸ்பிரி இருக்கிறதுனால இப்பதான் ஏற்ற இறக்க வாய்ப்பு இருக்கு. சென்செக்ஸ்ல சப்போர்ட் மட்டங்கள் அருகிலோ இல்லை ரெசிஸ்டன்ஸ் மட்டங்கள் அருகிலோ வரும்போது நல்லா கவனித்து பார்த்து வர்த்தகம் செய்யுங்க. ரிஸ்க் நிர்வாகம் கண்டிப்பாக வச்சு பண்ணுங்க. சர்வதேச சந்தையில யுஎஸ்எம் மார்க்கெட்டு நேற்று பாசிட்டிவா இருந்தாலும் டவுன் அண்ட் நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்ல மீண்டும் சரிவை நோக்கி செல்கிறன. ஏசியன் மார்க்கெட்ல நிக்கி, சீனா, தென்கொரியால கடும் சரிவுக்கு பின் இன்று 2% 3% மீட்சி கட்டிருக்காங்க. அது எப்படி எதுனாலும் தெரியல. கோல்டு சில்வர் வழக்கமான எண்ணெய் உயரும் போது தங்கம் குறையும். ஆனால் யுஎஸ் ரேட் கட்ட எதிர்பார்ப்பு டேரிஃப் அறிவிப்பால் தங்கம் வெள்ளி விலை மீண்டும் உயர்கிறது. கச்சா எண்ணெய் $990 கீழே வரும் வரை அமெரிக்கா ஈரான் பாட்டும் தனியும் வரை ஏற்ற இறக்கம் தொடரும் வாய்ப்பு உள்ளது. அதனால அதுக்கப்புறம் தான் சந்தை வந்து மீள வாய்ப்பு இருக்கு. எஃப்ஐ வந்து முழுமையாக எஃப்ஐ வந்து நமக்கு பாசிட்டிவ் செய்தியாக இருக்குங்க. திரும்ப பெறவில்லை. நேற்று வந்து 1,800 கோடிக்கு மேல முதலீடு பண்ணியிருக்காங்க. 2020 அல்லது மார்ச் கிராஸ் போன்ற இது வந்து ஒரு பேரு அழிவு இல்லை. இது தற்காலிகமான கரெக்ஷன் மட்டுமே. பீதி அடைந்து உங்க போர்ட்போலியோவை விற்க வேண்டாம். சப்போர்ட் மட்டங்களை கவனித்து நிதானமாக வர்த்தகங்கள் செய்யுங்கள். இப்ப நிப்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரேக் பண்ணுச்சுன்னா பெரிய ஃபால் வரும் வாய்ப்பு. 23,980 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் வந்து இந்த லெவல் முடிய வர வாய்ப்பு இருக்கு. $23,600 அடுத்து 23,250 முடிய வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல கேப் இருக்கு. இந்த கேப்பை ஃபில்அப் பண்ணலாம். இந்த கேப்பை ஃபில்அப் பண்றதுக்கு வரலாம். இது ஃபில்அப் ஆயிடுச்சு, பார்க்கலாம். கீழே 23,079 முடிய கூட வரலாம் வாய்ப்பு இருக்கு. பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே இது வந்து ஒரு ஃபிபனாச்சி ஸ்ட்ராட்டஜி படி டீப் கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்து முடிய வந்துட்டு மேல போகலாம். ஏன்னா அதுக்கான இது வரும்னு உறுதி கிடையாது. சப்போர்ட்ல வந்து நாளைக்கு திரும்ப கூட செய்யலாம். சரிங்களா? அதனால உங்களுக்கு இது வந்துக்குள்ள வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இந்த ஆர்டர் பிளாக் 50% முடிய வரலாம். அந்த ஆர்டர் பிளாக் வேற 23,850. அந்த 850 கிட்ட 6.18 எக்ஸ்டென்சிவ் கோல்டன் ரேஷியோ இருக்கு. கோல்டன் ரேஷியோ லெவல 23,830 வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ இருக்கு. இந்த கோல்டன் ரேஷியோ முடிய 23,000
783 முடிய வந்துட்டு அதுக்கப்புறம் தூரம் மார்க்கெட்டு மேல போகலாம். சரிங்களா? இல்ல அப்படின்னா மார்க்கெட்டு கொஞ்சம் நாளைக்கு வந்து சைடு வேஸிலே சுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ 33 மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணுச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஃபால் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ 618 முடிய வரலாம். ஓகே, ரொம்ப யோசிக்க வேண்டாம். நீங்க பார்த்துக்கிட்டு கீழே வந்துச்சுன்னா நல்ல பங்குகளை எடுத்து HFCL எப்படி இருக்குன்னு பார்த்து220க்கு மேல பார்த்துக்குவோம். பார்த்துக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை முடிவு பண்ணிக்குவோம். வேல்யூம் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. நல்லா வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. வேல்யூம்னு நல்லா போல்டு போட்டுங்க. நல்ல ஏற்றம் ஹீட் வந்துட்டு போகலாம். அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் 25 33 மூவிங் ஆவரேஜ் கீழே தான் இருக்கு. சின்ன கரெக்ஷன் 444 கிட்ட வரும்போது கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வரும். இந்த 450க்கு மேல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா போகும். இந்த ஏற்றத்தை பிடிக்கிறதா இருந்தீங்கன்னா இப்ப 400 410 இருக்கு. இந்த 410ல இருந்து இந்த 40 பாயிண்ட் பிடிக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த லோவர் டைம் ஃப்ரேம்ல 1 ஹவர் வச்சு பார்த்துட்டு 421 கிட்ட போக வாய்ப்பு இருக்கு. 618 வெளியே போனாலும் செல்லிங் தானே வரும். பார்த்து கேபிட்டல் பார்த்து கவனமா பார்த்து பண்ணுங்க. ரிசல்ட் நல்ல ஆர்டர் கிடைச்சிருக்கு. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பார்த்துட்டு கவனமா பண்ணிக்கணும். வாழ்க வளத்துடன். எல்லாமே ஆப்ரேட்டர் கையில தான் இருக்கு.